preparation results good celebration. தயாரிப்பு இல்லாமல் பரீட்சை போகின்றவன் வெற்றி பெறுவதில்லை. தயாரிப்பு இல்லாமல் மறையுரை ஆற்றுகின்றவர் விளங்குவதில்லை. தயாரிப்பு இல்லாமல் விளையாடுகின்றவன் வெற்றி பெறுவதில்லை. தயாரிப்பு இல்லாமல் உணவு சமைக்கின்றவர்கள் சமைப்பது நன்றாக இருப்பது இல்லை. நல்ல தயாரிப்பு நல்ல வெற்றியை கொடுக்கும். குட் ப்ரிப்பரேஷன் ரிசல்ட்ஸ் குட் செலிப்ரேஷன். இயேசுவின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்களே, விழிப்பாய் இருப்பது என்றால் என்ன? விழிப்பாய் இருக்கிறது அப்படின்னா என்ன? கண்ணில் எண்ணெயை ஊத்திக்கிட்டு கண்ணை நல்லா முண்டைக்கண்ணு மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே உத்து பார்க்கறதா? நன்றாக கவனித்தீர்கள் என்றால் விழிப்பு நிலை என்பது நம்முடைய கண்களில் அல்ல, நம்முடைய ஆன்மாவில் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். விழிப்பாக இருங்கள். ஒரு குடும்பத்திலே ஒரு தந்தை ஒரு தாய் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு சிறு குழந்தை. அந்த வீட்டிலே ஒரு முதியவர் இருக்கின்றார். அவருடைய இடம் எப்பொழுதும் வீட்டினுடைய பின்புறம் ஒரு ஓரமாக. அவருக்கு உணவு கொடுக்கின்ற அந்த தட்டை பார்த்தீங்கன்னா நெளிஞ்சு விழிஞ்சு பார்ப்பதற்கே மிக கொடூரமாக இருக்கும். அவருடைய ஆடைகள் எல்லாம் பார்ப்பதற்கு கொடூரமாக இருக்கும். அவரும் கடினப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார். பல நோய்களினால் திடீரென்று அவர் இறந்து விடுகிறார். அவருடைய சொந்தங்கள், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் எல்லாம் வந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த வீட்டில் இருந்த அந்த சிறு பையன் அந்த உடைந்த தட்டை தன்னுடைய இருதயத்தின் அருகிலே வைத்துக் கொள்கிறான். எல்லோரும் அவனை பார்க்கிறார்கள். சின்ன பையன் தானே அப்படின்னு விட்டுறாங்க. திருப்பலிக்கு வருகிறார்கள். திருப்பலியிலும் அந்த பையன் அந்த தட்டை பத்திரமாக வைத்துக் கொள்கிறான். இறுதி சடங்கிற்கு கல்லறைக்கு செல்கிறார்கள். கல்லறையிலும் அந்த பையன் அந்த தட்டை பத்திரமாக தன்னுடைய இருதயத்திற்கு அருகிலே வைத்துக் கொள்கிறான். டேய், ஏன்டா அந்த தட்டை கையிலே வச்சிட்டு இருக்க அப்படின்றாங்க எல்லாருமே. அவன் அழகாக சொல்கின்றான், எங்க அப்பாவும் அம்மாவும் தாத்தாக்கு இதுல தான் சாப்பாடு கொடுப்பாங்க. எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கும் வயசாச்சுன்னா அவங்களுக்கு நான் இதுல தானே சாப்பாடு கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதுதான் விழிப்பு நிலை. நாம் வாழ்கின்ற உலகம் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. நேற்று திருப்பலி முடித்த பிறகு மாலையிலே மார்க்கெட்டு பக்கம் போறேன். ஒரே கூட்டம். ஏன்? காய்கறிகளை வாங்குகிறார்கள், மளிகை பொருட்களை வாங்குகிறார்கள். வாங்கி அவர்களுடைய வீட்டிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இதிலெல்லாம் விழிப்பு நிலை இருக்கும். ஏன்? திங்கக்கிழமை தக்காளி விலையை மட்டும் கேட்டு பாருங்க. விழிப்பு நிலை இதிலெல்லாம் நமக்கு இருக்கும். ஆனால் விழிப்பு நிலை நம்முடைய ஆன்மாவில் இருப்பது இல்லை என்பதை ஆணித்தரமாக கூறுவதுதான் இன்றைய இறைவார்த்தை. ஜோரா அந்த ஆண்டவருக்கு ஒரு கை தட்டலாமா? இந்த விழிப்பு நிலை நம்மிடம் இருக்கிறதா? ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 13வது அதிகாரம் 11வது இறைவார்த்தையில் படிக்கின்றோம், உறக்கத்தினின்று விழித்திடும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது. நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்ட பொழுது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் இருக்கிறது. இவ்வளவு அழகான வார்த்தை பாருங்களேன். இதுதான் விழிப்பு நிலை. நன்றாக நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் பழைய ஏற்பாட்டிலே சாலமோன் அரசர் இருக்கிறார். 2 தாய்கள் வருகிறார்கள். அவர்கள் நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? 2 தாய்கள் வருகிறார்கள். இந்த குழந்தை என்னுடையது என்று இருவரும் சண்டை போடுகிறார்கள். ஆனால் அந்த அரசன் விழிப்பு நிலையில் இருந்ததால் உண்மையான தாயை கண்டுபிடித்து அந்த குழந்தையை கொடுக்கிறான். இதுதான் விழிப்பு நிலை. திருத்தூதர் பணிகள் 1வது அதிகாரம் 11வது இறைவார்த்தையில் படிக்கின்றோம், இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார், அதுவும் 2ஆம் வருகை.
இதுதான் விழிப்பு நிலை. விவிலியத்திலே இந்த விழிப்பு நிலையை நாம் பார்க்கின்ற பொழுது லூக்கா 19வது அதிகாரம் 1-10 ஒரு மனிதரை படிக்கிறோம். யாரு? ரொம்ப ஹைட்டா இருப்பாரு. கை தட்டுங்கம்மா, அந்த அம்மாவுக்கு நல்லா கை தட்டுங்கம்மா. குள்ள மனிதன் சக்கேயு. அந்த ஆண்டவரை நான் எப்படியாவது காண வேண்டும், அந்த ஆண்டவரை எப்படியாவது நான் பார்க்க வேண்டும். அவனுடைய நிலைமை குள்ளம். என்னைக்காவது கவலைப்பட்டானா? குள்ளம். நாம் பல நேரங்களிலே நம்முடைய உடலை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். பலரும் என்னை பார்த்து சொல்வார்கள், ஃபாதர் உடம்பு குறைங்க ஃபாதர், ஃபாதர் உடம்பை பார்த்துக்குங்க ஃபாதர் சொன்னாலும் பரவாயில்ல, உடம்பை குறைங்க ஃபாதர், என்னவோ இவங்க தான் எனக்கு அரிசி வாங்கி தர மாதிரி. நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய நிலையை நாம் ஏற்றுக்கொள்கின்றபடி, ஐயோ நான் குண்டா இருக்கிறேனே, ஐயோ என்னால் பேச முடியாதே, என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியாதே, முட்டி வலிக்குமே. நடக்குமா? நடக்குமா? நினச்சி பாருங்களேன். ஆனால் அதை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நாமும் இந்த சக்கேவை போல விழிப்பு நிலையில் இருக்கின்றோம். அதனால தான் என்ன பண்றாரு ஆண்டவர்? அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கிறது, ஆனால் கடவுள் என்ன பண்றாரு? சக்கேயு, சக்கேயு சூச இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு வரேன். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்களேன். அவ்வளவு பெரிய கூட்டம், அது மார்க்கெட் ஒரு இடம். அந்த இடத்திலே அந்த மனிதனை காணுகிறார் என்றால், யார் ஒருவன் தன்னை இழந்து விழிப்பு நிலையிலே அந்த ஆண்டவரை தேடுகிறானோ ஆசீர்வாதம் பெறுகிறான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்மிடம் இருக்கிறதாங்க. கும்பலோடு கும்பலா போவோம். நமக்கெல்லாம் என்ன கோஷ்டிங்க? 10ஓட 10 இருந்துட்டு நைஸா வந்துடுவோம். இந்த குண்டம் வேற வந்தா கேள்வி வேற கேட்பான், தலையை விட்டுருவோம். நம்ம பிரசங்கம் வச்சாவே சில பேர் பார்த்துக்கலாம், தலையை கீழே போட்டவங்க தான். நம்மளை பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னு சொல்லு, எங்கடா நம்மளை கேள்வி கேட்டுருவான், பயம். ஏன் பயப்படணும்? விழிப்பு நிலை. லூக்கா 8வது அதிகாரம் 41 அழகாக படிக்கின்றோம். தொழுகை கூட தலைவன் தன்னுடைய மகளை காப்பாற்ற வேண்டும் என்று யாரை தேடுகிறான்? பெரிய மனுஷன். யாரை தேடி போறான்? அதுதான் விழிப்பு நிலை. யாரை தேடி சென்றால் வேலை நடக்கணும் புரிஞ்சுக்கணும். அது விழிப்பு நிலை நம்மில் இருக்கிறதா? மார்க் 10வது அதிகாரம் 46 52 படிக்கின்றோம். பிறவி குருடன் என்ன பண்றாரு? எல்லோரும் அவனை திட்டுறாங்க. ஏ வாய மூடுறா, டேய் வாய மூடு, வாய திறந்தனா அவ்வளவுதான். என்ன சொல்றாரு? தாவீதின் குமாரா என் மேல். இந்த உலகில் எத்தனையோ நபர்கள் நம்மளை திட்டலாம், உதைக்கலாம். ஆனா நமக்கு என்ன வேணும்? இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும். தாவீதின் குமாரான்னு கூப்பிட்டவனை திரும்பி பார்த்தாரா? திரும்பி பார்த்தாரா அந்த ஆண்டவர்? அதைத்தான் விழிப்பு நிலை. பல நேரங்களிலே நம்முடைய வாழ்வில் இருக்கிற இந்த நிலைகளை பார்த்து பயந்து கொண்டிருக்கின்றோம். பயம் என்ற ஒரு 3 எழுத்து சரிதானா? பயத்துக்கு 3 எழுத்து தானா? கரெக்டா? இந்த பயம் என்ற 3 எழுத்தை உங்களால் எப்படி வெல்ல முடியும்? பக்தி என்ற 3 எழுத்தால் வெல்ல முடியும். ஜோரா ஒரு கை தட்டலாமா? ரொம்ப சிம்பிளுங்க. பயப்படுகின்றோம், பாவ வாழ்க்கையை கண்டு பயப்படுகின்றோம், மனிதர்களை பார்த்து பயப்படுகின்றோம், உறவு நிலைகளை பார்த்து பயப்படுகின்றோம், இந்த உலகத்தை பார்த்து பயப்படுகின்றோம். இந்த உலகம் எல்லாவற்றையும் உடைத்து எறிய வேண்டுமானால் இந்த பயம் என்ற 3 எழுத்து பக்தி என்ற 3 எழுத்தால் உடைக்கப்படும். இதுதான் விழிப்பு நிலை. ஐயோ எல்லாரும் என்ன கைவிட்டாங்க, யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்க, எனக்கு யாருமே கிடையாது, நான் அனாதை, ஐயோ என் வாழ்க்கையே போச்சு, நான் சாவ போறேன். பயம் ஒரு மனிதனை கொன்று விடுகிறது. ஆனால் அதே மனிதன் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், இம்பட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார், தாயின் வயிற்றில் என்னை தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார் என்ற அந்த விழிப்புணர்வு நம்மிலே இருந்தால் ஆசீர்வாதத்தை பெற முடியும். என் அன்பார்ந்தவர்களே, அது நம்மில் இருக்கிறதா?
நீ ஒருவரோடு சண்டை போட்டிருந்தால் அவரோடு போய் பேசு, விழிப்பு நிலை. நீ ஒருவருடைய மனதை காயப்படுத்தி இருந்தால் அந்த அவரையோ அவளையோ சென்று பேசு, இதுதான் விழிப்பு நிலை. உன்னுடைய குடும்பத்தில் நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், உன் கணவரையோ மனைவியையோ பிள்ளைகளையோ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் சென்று ஏற்றுக்கொள், இதுதான் விழிப்பு நிலை. நாம் எல்லாம் நினைத்து கொள்கிறோம், இங்கு அமர்ந்திருக்கின்ற எல்லோரும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் எல்லாம் என் மறையுரை கேட்டு இந்த இறைவார்த்தையின்படி நடப்பீர்கள் என்று நான் நம்பினால் என்னை விட முட்டாள் யாரும் இல்லை. ஏன்? பல கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் நம்முடைய மண்டையில் ஓடிட்டு இருக்கோம். ஆனால் விதைப்பது என் கடமை. அது நல்ல நிலத்தில் விழுகிறதா, பாறையில் விழுகிறதா, அல்லது தெருவில் விழுகிறதா என்பது உங்கள் பொறுப்பு. அழகாக சொல்வார் கடவுள் இறுதியிலே, கேட்க செவி உள்ளோர், அதைத்தான் நானும் சொல்கிறேன், கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும், விழிப்பாயிருங்கள். உங்கள் வாழ்விலே நீங்கள் விழிப்பாக இருக்கின்ற பொழுது ஆசீர்வாதம் கிடைக்கும். சிறு சிறு காரியங்கள் எல்லாம் விழிப்பாக இருங்கள், ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார். பயம் இருக்கிறதா? ஜெபியுங்கள். பயம் இருக்கிறதா? இறைவார்த்தையை படியுங்கள். அந்த பயம் என்பது பக்தியினால் உடைக்கப்படும், நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். தயாராகுங்கள், விழிப்பாயிருங்கள். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.